நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த விசாரணையில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராக வேண்டும் என்றும் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியரும் ஆஜராக வேண்டும் என்றும் எச்சரிக்கையாகவே தெரிவிக்கப்பட்டது. 5:30 மணிக்குள் ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் காவல் ஆணையர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் இருவரும் காணொலி வாயிலாக ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை அவமதிக்கும் நோக்கம் அல்ல என்று காவல் ஆணையர் தன்னுடைய விளக்கங்களை முன்வைத்து வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து காவல் ஆணையர் அவமதிக்கும் நீதிமன்ற நடவடிக்கையை அவமதிக்கும் நோக்கம் அல்ல என்று தன்னுடைய விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். மதுரை ஆட்சியர் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் முன்வைக்கப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். தற்போது மதுரையினுடைய ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். இருவரும் ஆஜராகியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் நோக்கம் தங்களுக்கு கிடையாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் இருந்ததாகவும் எனவே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே மேல்முறையீடும் செய்யப்பட்டது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலிருந்து தப்பிக்கவோ அல்லது நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தக்கூடாது என்ற எண்ணமோ எங்களுக்கு இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய அதிகாரிகளாக செயல்படக்கூடிய ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரி 2 பேருமே நேற்றைய தினம் அந்த இடத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என்ற காரணத்தினால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழாமல் இருக்க பொதுமக்கள் அமைதியாக கலந்து செல்ல அவர்கள் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றார்கள். நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவே CISF பாதுகாப்புக்கு உத்தரவிடப்பட்டது எனவும் நீதிபதி தெரிவித்தார். எனவே அந்த இடத்தில் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மத்திய பாதுகாப்பு படையினரை நாங்கள் அனுப்பியிருந்தோம். அவர்களை அனுமதித்திருந்தால் அவர்கள் மேலே சென்றிருப்பார்கள். மேலே சென்று அவர்கள் அந்த தூணிலே தீபத்தை ஏற்றியிருப்பார்கள். அதனை தடுக்கக்கூடிய வகையிலே ஏன் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டது என்பதுதான் தற்போது நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. தான் கொடுத்த அந்த தீர்ப்பு ஏன் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை, யார் தடுத்து நிறுத்தியது, எதனால் தடுத்து நிறுத்தப்பட்டது என்ற கேள்வியையும் GR சுவாமிநாதன் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் நிறைவேற்ற வேண்டும் எனவும் தற்போது நீதிபதி அறிவுறுத்தியிருக்கின்றார். எனவே நீதிமன்றம் அனைத்துக்கும் மேலான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய நிலையிலே நீதிபதிகள் சொல்லக்கூடிய அந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டிய இடத்திலே அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரிகள் நீதிபதி கொடுத்த தீர்ப்பை ஏன் மதிக்கவில்லை, ஏன் செயல்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியை தற்போது நீதிபதி எழுப்பியிருக்கின்றார். திருப்பரங்குன்றத்தில் நேற்றைய தினம் தீபம் ஏற்றுவது சம்பந்தமான அந்த வழக்கு விசாரணை தொடர்பான அந்த வாத பிரதிவாதங்களை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றிலிருந்தே இந்த விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக மாறி இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.